சவுல் அரசர் தாவீதின் மேல் பொறாமை கொண்டு தாவீதை கொல்ல வேண்டும் என்று தன்னுடைய வீரர்களோடு அவர் சுற்றி அலைகிறார். அப்பொழுது தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் நகரத்திலே வாழ முடியாமல் மலைகளிலே குகைகளிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்கெதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு குகையிலே தாவீதும் அவருடைய ஆட்களும் ஒளிந்திருக்கிறார்கள். அப்போ சவுல் அரசர் அங்கே வருகிறார், ஓய்வெடுப்பதற்காக வருகிறார். தாவீது உள்ளே இருக்கிறது அவருக்கு தெரியலை. ஓய்வெடுவதற்காக குகையில் யாருமே இருக்க மாட்டாங்க, தனிமையாக இருக்குது, இங்கே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சவுல் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மேலாடையை கழட்டி வைத்து விட்டு தூங்குறாரு. அப்போ தாவீதோடு இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, இதோ உன் எதிரி ஒன்றுமே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறான், எனவே அவரை கொல்வதற்கு இதுதான் சரியான நேரம், அவரை பழி வாங்குவதற்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாவீது சொல்கிறாரு, இல்லை இல்லை, ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் சவுல் அரசர் கடவுளுக்கு எதிராக தீமை செய்திருந்தாலும் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர், எனவே அவரை நான் கொல்ல மாட்டேன், இருந்தாலும் ஆண்டவர் அவரை என் கையில் ஒப்புவித்தார், நான் மன்னித்தேன் என்பதற்கு அடையாளமாக அந்த சவுலுடைய மேலாடையின் ஒரு விளிம்பை துணியை கொஞ்சம் கட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போய் மலை உச்சியில் அந்தந்த பக்கம் போய் சவுல்கிட்ட கூவி அழைக்கிறார், இந்த துணியை காட்டுறார். சவுலே, நீ என்னை கொல்ல தேடுகிறாய், இன்றைய நாளிலே ஆண்டவர் உன்னை என்னிடம் ஒப்புவித்தார், நான் நினச்சிருந்தா உன்னை கொண்டிருக்கலாம், பழி வாங்கக்கூடிய எண்ணம். அப்போ தாவீதுக்கு அந்த மெச்சூரிட்டி வருது பாருங்க, முதிர்ச்சி, இமோஷனல் மெச்சூரிட்டி. ஆண்டவர்களுடைய அந்த ஆவி அபிஷேகம் செய்யப்பட்டதால் மன்னிக்க வேண்டும், எதிரியை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வுபூர்வமான முதிர்ச்சி, ஒரு ஆன்மீக முதிர்ச்சி, எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. அப்போ சவுல் உணர்கிறார், ஆகா நம்ம இவரை கொல்ல தேடினோம், ஆனால் இவர் கையில் நம்ம மாட்டியிருந்தாலும் இவரை நம்மளை கொல்லாமல் மன்னிச்சு விட்டுருக்கிறாரே அப்படின்னு சவுல் உணர்ந்து கொள்கிறார். மீண்டுமாக ஆனால் திருந்தலை, சவுல் திருந்தலை, மறுபடியுமாக தாவீதை கொல்ல தேடுகிறார். அப்போ மீண்டுமாக சவுல் முகாமிட்டிருக்கிறார், கூடாரத்திலே முகாமிட்டிருக்கிறார். அப்போ மறுபடியும் சுற்றி வீரர்கள், பாதுகாப்புக்காக வீரர்கள், நல்லா சவுல் அரசர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார் கூடாரத்தில். தாவீதும் அவருடைய ஆட்களும் மிகவும் தந்திரமாக மறைவாக அந்த இராணுவ முகாமுக்குள் ஊடுருவி சென்று சவுல் தனது தலைமாட்டிலே அவருடைய ஈட்டியை குத்தி தரையில் குத்தி வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் சவுல் குடிக்கிறதுக்காக உள்ள தண்ணி ஜக்கு. அப்போ தாவீது மறுபடியும் சவுலை கொண்டிருக்கலாம், ஒரு தடவை ஒன்று மன்னிச்சு விட்டேன், மறுபடியும் என்னை கொல்ல தேடுறியே, ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவித்தார், நான் கொல்றதா கொண்டிருக்கலாம், ஆனால் உன்னை மன்னிச்சு விட்டேன், மறுபடியும் என்னை கொல்ல தேடுறியே அப்படின்னு இப்போ ஒன்று மன்னிக்க மாட்டேன்னு அப்படியே குத்திருக்கலாம் அவரை. ஆனால் தாவீது செய்யவில்லை. மறுபடியுமாக அந்த ஈட்டியையும் சவுல் குடிப்பதற்காக வைத்திருந்த அந்த தண்ணி ஜக்கையை ரெண்டையும் எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போய் தூரத்தில் போய் நின்றுட்டு சவுல்கிட்ட காட்டுறார், இதுவார் உன்னுடைய ஈட்டியை நான் வைத்திருக்கிறேன், உன்னுடைய தண்ணி ஜக்கை நான் வச்சிருக்கிறேன், இன்று உன்னை ஆண்டவர் என்னிடம் ஒப்புவித்தார், நானா உனக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. அப்போ பாருங்க தாவீது எங்கே உயர்ந்து நிற்கிறார். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகுதான் கடவுள் அவரை இஸ்ராயேலுக்கு அரசராக உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் மன்னித்து பிறரை அன்பு செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவாரா மாட்டாரா சொல்லுங்க பார்ப்போம். பிறரை மன்னித்து அவர்களை அன்பு செய்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக உங்களையும் என்னையும் உயர்த்துவார். இதில் மாற்று கருத்தே இல்லை, பைபிளில் இருக்குங்க. தாவீது அரசரை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார். அதனால தான் நீதிமொழிகள் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, மன்னிப்பவர் அன்பு செய்பவர் மெய் அறிவாளர். அவங்க தான் அறிவாளி, மெய் அறிவாளர். சினம் கொள்பவரோ தனது மடமையை வெளிப்படுத்துகிறார், முட்டாள் அப்படின்னு சொல்லாமல் சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் நூலிலே. எனவே ஆண்டவர் உணர்த்துகின்ற அந்த வார்த்தை இன்னைக்கு குடும்பங்களில் விட்டு கொடுப்பதும் மன்னிப்பும் நிச்சயமாக வேண்டும்.